ஆஃபீஸர்ஸ் காலனி 4th ஸ்ட்ரீட், அதாவது மெயின் ரோட்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு, பஸ் போகிற ரோட்டில். கரெக்டாக சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 500 மீட்டர்ஸ் தாங்க. பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மெட்ரோவையும் நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோவை இங்கேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். என்ன வசந்தி இப்போ குரோம்பேட்டை குறை சொல்கிற ஆதம்பாக்கத்தை தூக்கி பேசுகிற அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. என்னென்னா இந்த மாதிரி ஃபீல்டில் இப்போ அப்டேட் இருக்குது அப்படின்றத சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இப்போ நான் சொல்கிறதுனால குரோம்பேட்டில் ரேட் கம்மியாயிடுமா அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. இருக்க ஃப்ளாட்ஸ் ரேட்டு, ரியல் எஸ்டேட் ரேட் ஏறிட்டு தான் போகுது. சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நம்ம ஆதம்பாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸுங்க. அதுவும் பஸ் போகிற ரோட்டில் ஆன் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. ஆஃபீஸர்ஸ் காலனி 4th ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. லாஸ்ட் ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸும் A to Z நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான ஹைலைட்ஸாக நான் நோட் பண்ண விஷயங்களை உங்களுக்கு இங்கே கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். உங்களுக்கு பஸ் போகிற ரோட்லேயே மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்லேயே இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎஸில் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சரில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இன்னொன்று கார்னர் அப்பார்ட்மெண்ட், அதனால் வென்டிலேஷன் விஷயத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. நீங்கள் பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ளோர் பிளான் நல்லா அமைப்பாக இருந்தது. ஈஸ்ட் ஃபேசிங் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய ரேட்டை கம்பேர் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வாங்கலாங்க. நான் அடித்து சொல்கிறேன். எதனால் நான் குரோம்பேட்டில் ஃப்ளாட்ஸ் போட மாட்டேன், நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்க. எதனால் போட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்லேயேங்க பேசிக் காஸ்ட் 95 லட்சம், 1,10 லட்சம், 1,15 லட்சம், ஈஸ்ட் தாம்பரத்தில் 99 லட்சம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அது எனக்கு கேட்கும் போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நானே வீடு வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் குரோம்பேட்டில் ரேட்டை கம்பேர் பண்ணும்பொழுது இது ஆதம்பாக்கத்தில் பில்டர் சொல்லியிருக்கிற ரேட் ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் தான். இந்த பஸ் போகுது பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்படியே போனீங்கன்னா, அதாவது NGO நகர் பஸ் டிப்போலேருந்து பஸ் வருதுங்க. இந்த ரைட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன், உங்களுக்கு நம்ம சப்வே கூட இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து ஒரு 600 மீட்டர்ஸ் தூரம் அமைஞ்சிருக்கு. அந்த ரோட் மேலே தான் அமைஞ்சிருக்கு. நான் லொக்கேஷன் இன்னும் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ சொல்ல வந்த விஷயத்தை முடிச்சுக்கிறேன். குரோம்பேட்டில் அவ்வளோ போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் பில்டர் இந்த ஃப்ளாட்ஸுக்கு ரேட் கோட் பண்ணியிருக்கிறது ஆல் இன்க்ளூசிவ். நீங்கள் வந்ததுக்கப்புறம் ₹1 கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. கார் பார்க்கிங், EB, GST, ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து பில்டர் ரேட் கோட் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்த்துருந்தேன். இன்னொன்று என்னென்னா, இந்த வீடியோ இருக்கிறதுக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறது சாகர் கிராந்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரக்டாக பில்லினுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்ணுறாங்க, நான் பேசிட்டு மட்டும் வந்துடுறேங்க. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? சாப்பிட்டீங்களா ப்ரோ? வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? என்ன வசந்தி இப்போ குரோம்பேட்டை குறை சொல்கிற ஆதம்பாக்கத்தை தூக்கி பேசுகிற அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. என்னென்னா இந்த மாதிரி ஃபீல்டில் இப்போ அப்டேட் இருக்குது அப்படின்றத சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இப்போ நான் சொல்கிறதுனால குரோம்பேட்டில் ரேட் கம்மியாயிடுமா அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. இருக்க ஃப்ளாட்ஸ் ரேட்டு, ரியல் எஸ்டேட் ரேட் ஏறிட்டு தான் போகுது. ஆனால் இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் இல்லையா, அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் குரோம்பேட்டில் கிடைச்சாலும் நான் போட தான் போகிறேன். அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரேட் அதிகம்னு கமெண்ட் பண்ண தான் போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், ரேட் வந்து நான் கோட் பண்ணுறதே கிடையாது. எதில் வேணால் நான் தலையில்லாமே தவிர இந்த ரேட் விஷயத்தில் நான் ஓனருக்கும் சரி பில்டருக்கும் சரி நான் அட்வைஸ் தான் பண்ண முடியும். சார் இப்படி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆமாம் இப்படி ரேட் அதிகமாக இருக்குமா, நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்குமா, அப்புறம் நம்ம குறைக்க முடியாதுமா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியுமே தவிர ஃபைனல் அத்தாரிட்டி அவங்க தான். மற்றபடி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கூட நான் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரேட் ரொம்ப அதிகமாக கோட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவே நான் போடாமல் இருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக கூடுவாஞ்சேரியில் ஒரு லே அவுட்டுங்க, ரேட்டு கேட்காம நான் வீடியோ எடுக்க போயிட்டேன். போனதுக்கப்புறம் தான் பிளாம்ப்ளேட்டை வாங்கி பார்க்குறேன். ரேட்டு கேட்டவுடனே நான் ஷாக்கு, என்ன இங்கே இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்ககிட்டே சொல்லிட்டேன். நான் அப்படிலாம் டக்குன்னு பேசுகிறாலே கிடையாது. ஆனால் இது வந்து ஒருத்தரோட லைஃப், மிடில் கிளாஸில் என்ன போல் இருக்கக்கூடிய மக்களுக்கு 40 லட்சம் 30 லட்சம் அப்படின்றது லைஃப் டைம் சேவிங். அதனால் அதில் வந்து எந்த ரிஸ்க்குமே எடுக்கக்கூடாது. இந்த அப்பார்ட்மெண்ட்ன்றது வேறு கேட்டகிரி, லேண்ட் அப்படின்றது வேறு கேட்டகிரி. நான் சொல்கிறது லேண்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்ககிட்டே டக்குனு 3 லட்சம் மாதிரி சொல்லிட்டேன். நான் அந்த மாதிரி சொல்கிறாலே கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் நான் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் மட்டும் இதில் கிடையாது, என்ன நம்பி இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, அவங்களோட லைஃப் டைம் ஏர்னிங் சேவிங்ஸ் எல்லாமே இதில் இருக்கு இல்லையா. அதனால் ப்ரோ இந்த ரேட்டை மட்டும் நான் முன்னாடியே கேட்டிருந்தேன் அப்படின்னா ஏமில் தான் தப்பு. நான் ரேட்டை மட்டும் முன்னாடியே கேட்டிருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்திருக்கவே மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்காமல் வந்துட்டேன். அது ஒரு விஷயம். கண்டிப்பாக அது என்னோட சைடில் நான் கேரண்டி கொடுக்குறேன். நான் பார்த்து தான் வீடியோ போடுவேன். அப்படி இருந்தும் ஒரு சில விஷயம் உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரேட் அப்போ ஃபீல்டில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் சாகர் கிராந்தி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய சாகர் துவாரகமாய். ஆக்சுவலாக சாகர் கிராந்தியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரிவ்யூ இருக்கக்கூடிய பில்டர். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸாக கட்டியிருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு ஒரு 3 BHK 2 BHKன்ற விதமாக மொத்தமாக 6 வீடு. இப்போ இதில் ஒரே ஒரு வீடு மட்டும் தான் 3rd ஃப்ளோரில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஒரு 85% 90% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சில்ட்ரில் மட்டும் தான் ஒர்க் பெண்டிங் இருக்குது. மற்றபடி வீட்டுக்குள்ள எல்லாமே உங்களுக்கு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அம்யூனிட்டிஸ் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க, லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, பயோமெட்ரிக் அன்லாக் கொடுத்துருக்காங்க,
அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹோல் பில்டிங்க்கும் பவர் பேக்கப் பண்ணியிருக்காங்க, அதாவது ஜென் செட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ்க்கு போர்வெல் இருக்குது, மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, சம்ப் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைனே இருக்குது. அதனால் செப்டிக் டேங்க் தேவைப்படாது. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் சீவ் லைன் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கரெக்டாக 500 மீட்டர்ஸ் தூரத்தில் NGO காலனி பஸ் டிப்போ போகிற வழியில் ஆஃபீஸர்ஸ் காலனி 4th ஸ்ட்ரீட், அதாவது மெயின் ரோட்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு, பஸ் போகிற ரோட்டில். கரெக்டாக சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 500 மீட்டர்ஸ் தாங்க. சரிங்களா? நீங்கள் இந்த பஸ் டிப்போ சொன்ன பாருங்கள், இந்த பஸ் வருது இல்லையா, டிப்போலேருந்து தான் வருது. இப்படியே ஆப்போசிட்டில் போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷன், ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் ஆதம்பாக்கம் வேளச்சேரியை சென்றடையலாம். ஐடி காரிடார். நீங்கள் ஒலிம்பியா டெக் பார்க்கில் வேலை பார்க்குறீங்க, நம்ம தாமரை டெக் பார்க்கில் வேலை பார்க்குறீங்க, ஈக்காட்டு தங்களை வேலை பார்க்குறீங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஏன் OMR வேளச்சேரி தரமணியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மெட்ரோவையும் நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோவை இங்கேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. 3rd ஃப்ளோரில் வந்து லேண்ட் ஆன உடனே ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு இருக்குங்க. ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது, நீங்கள் பார்க்க முடியும். லேண்டிங் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே உள்ள ஒர்க் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு லிஃப்ட் எப்பயுமே ஃபைனல் ஸ்டேஜ் தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. அநேகமாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு சைட் லிஸ்ட் வரும்போது லிஃப்ட்டுக்குள்ள ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. இது கார்னர் ப்ராப்பர்ட்டி, அதனால் ஃப்ரண்ட் பேக் அப்படின்ற மாதிரி நான் பிரிக்க விரும்பல. 3 BHK 2 BHK அப்படின்ற மாதிரி வேணால் நான் சொல்கிறேன். இது வந்து 3 BHKங்க, சோல்ட் அவுட்டு. இதில் 3 BHK இப்போ இந்த ப்ராஜெக்ட்லேயே அவைலபிள் கிடையாது. இவங்களுக்கு வேறு ப்ராஜெக்ட் போதுன்னு சொல்லியிருந்தாலே அங்கே அவைலபிள் இருக்கா, ஷோலிங் நூறு பெரும்பாக்கத்தில் அப்படின்றத கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படிக்கட்டில் லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 2 BHK தான் பார்க்க போகிறோம். இது வந்து அந்த கார்னர் சைடில் வரக்கூடிய பால்கனி. இது ஆக்சுவலாக அந்த டோர் என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடரான என்ட்ரன்ஸாக இருந்தது. நான் பார்த்தோன்னே அந்த டிஃப்ரெண்ட்டாக கேட்ச் பண்ணியிருந்தேன். 4 ஃபீட்டுங்க, 4 அடிக்கு 7 அடி சைஸில் மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் தாண்டி உள்ள வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் லிவிங் கம் டைனிங் இருக்கு. 18 காலுக்கு 11 அடி சைஸ்ல இந்த லிவிங் கம் டைனிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும், நான் எங்கேயுமே லைட் யூஸ் பண்ணலை. வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கிறது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு 1010 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1010 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் அப்பார்ட்மெண்ட்டுங்க. UDS 413 ஸ்கொயர் ஃபீட், 413 ஸ்கொயர் ஃபீட். இந்த மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இங்கே வந்து உங்களுக்கு டிவி ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா கூட இன்டீரியர் ஒர்க்கில் இங்கே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த மெயின் டோருக்கு பக்கத்துலேயே பயோமெட்ரிக் அன்லாக் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மெயின் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் டோர் அன்லாக்கும் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே ஒரு பெட்ரூமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து பால்கனிங்க. பால்கனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 அடிக்கு 11 அடி சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு UPVC டோர் வந்துடும். ஹேண்டில் SSல வித் கிளாஸோடு போட்டு கொடுத்துருவாங்க. பின்னாடி வீட்டில் ஒரு வேப்ப மரமும் இருக்குது. ஆக்சுவலாக செட் பேக் இருக்குது. அந்த செட் பேக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த வேப்ப மரத்தில் நல்லா காத்தோட்டமாக இருக்கும். இன்னொன்று, இது வந்து உங்களுக்கு கார்னர் சைடில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி அப்படின்றனால வென்டிலேஷன் விஷயத்தில் பெரிய வித்தியாசம் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பெட்ரூம்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வென்டிலேஷன் கிடச்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த சைடில் ஒரு ரோடு இருக்குது. அதனால் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, கார் பார்க்கிங் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், ஸ்மூத்தனாக இருக்கும். மெயின்லேருந்து உள்ள வந்த உடனே இந்த லிவிங் கம் டைனிங்க்கும் பால்கனிக்கும் சென்டரில் கிச்சன் இருக்குது. 11:45க்கு 9 அடி சைஸில் இந்த கிச்சன் இருக்குங்க. கிச்சனில் வந்து உங்களுக்கு எந்த ஒர்க்குமே பண்ணலை. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ராவாக தான் கொடுப்பாங்க, ஸ்லாப் எதுவுமே இருக்காது. எதனாலனா, நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா, இன்டீரியர் ஒர்க் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கணும், அதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். பில்டர் சைடில் உங்களுக்கு லிவிங் கம் டைனிங்க்கு ஃபால் சீலிங் மட்டும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க. அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்ல மறந்துடாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 1,20,00,000 பெஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன ரேட் ஆல் இன்க்ளூசிவ்ங்க. அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாகவும் மறுபடியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வாட்டர் இன்புட் அவுட்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வித் கிரில்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பெட்ரூம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 10 காலுக்கு 13 அடி சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார்னர் பெட்ரூமாக இருக்குது. 2 சைடு UPVC விண்டோஸ் உங்களுக்கு வந்துடும். அதனால் கிராஸ் வென்டிலேஷன் நல்லா இருக்கும். இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான். நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்பேஸாக கூட இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸிங் ஏரியாவாக கூட நீங்கள் இது இன்டீரியர் ஒர்க்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது மெயின் டோர் திறந்தோடனே ஆப்போசிட்டில் வரக்கூடிய இந்த ஆஃப்செட் போர்ஷனை உங்களுக்கு இங்கே டிவி ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கில் பண்ணிக்கணும். இது இந்த பெட்ரூமுடைய அட்டாச் பாத். டாய்லெட் எல்லாமே 4 அடிக்கு 7 அடிங்க. வால்வோ டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் வந்துடும். 7 ஃபீட் வரைக்கும் வாட்டேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே டாப் ரேனில் தான் மாட்டுவாங்க. இல்லைனாலும் என்னோட தம்பி வசந்த் சொன்னா அப்படின்றத கூட நீங்கள் கேட்டுக்கலாம். சார் நல்லா, நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததை வச்சு சொல்கிறேன், நல்லா குவாலிட்டியாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுலேயும் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த வீடியோ வாங்கிட்டு என்ன ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட நான் அப்போ கூட டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ ரிவ்யூவோட கேட்டுட்டு ஒரு கேஷுவலாக ஒரு ஃபன் மீட் மாதிரி வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே இது 11:45க்கு 10 அடி சைஸில் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் 1 UPVC விண்டோ வந்துருந்துங்க. இது வந்து உங்களுக்கு இந்த சைடில் ஸ்ட்ரீட்டில் வரக்கூடிய விண்டோ. ஸ்ரீபதி கிளினிக் ஆப்போசிட்டில் ஒரு கிளினிக் இருக்குது.
ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டும் நல்லா இருந்தது, முழுக்க புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த வீடியோவில் நான் வந்து லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா இது வந்து நல்ல மெயினில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு பில்டர்கிட்ட பேசிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி நான் மேனேஜ் பண்ணுறேன், பில்லர் கான்டெக்ட் நம்பர், ஓனர் கான்டெக்ட் நம்பர், ஏஜென்ட் கான்டெக்ட் நம்பர் எதாக இருந்தாலுமே நான் வீடியோவில் சொல்லிடுவேங்க. வீடியோ ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் விருப்பப்படுற மாதிரி லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இருக்கிறது டேரக்டாக பிள்ளையோட கான்டெக்ட் நம்பர் தான். அதனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பார்த்துருக்குங்க. இந்த அட்டாச் பார்த்து பொறுத்த வரைக்கும் 4 அடிக்கு 7 அடி சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. வால் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் வந்துடும். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஷவர் ஏரியா உங்களுக்கு, அதாவது சென்டரில் வந்து உங்களுக்கு க்ளாசெட் ஏரியா கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷவர் ஏரியா வந்துடும். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் சீலிங் மாதிரி செட்டப்பில் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ஒரே ஒரு ஃப்ளாட் மட்டும் தான் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் இந்த யூனிட்டுக்கு பில்டர் கோட் பண்ணியிருக்கிறது 1,20,00,000. அதாவது கார் பார்க்கிங், இபி, ஜிஎஸ்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து தான் பில்டர் இந்த ரேட்டை கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இது அடிஷ்னல் அது அடிஷ்னல் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. உங்களுக்கு பில்டர் சைட்லேருந்து ஃபால் சீலிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்டீரியர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களோட பட்ஜெட் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்டை தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். எந்த டவுட்ஸ் ஆனும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு சைட் வைஸ் வந்து பாருங்கள். டேரக்டாக பில்லுடைய கான்டெக்ட் நம்பர் தான் சாகர் கிராந்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபுல் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு சைட் வைஸ் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவலில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டுக்குள்ள இன்ஜினியர் வசந்த். டாடா பாய் பாய். இன்னொரு முக்கியமான விஷயம், வரும்பொழுது கால் பண்ணிவிட்டு வாங்க. வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு வாங்க. எதனால் சொல்கிறேன்னா உங்களுக்கு பில்லர் சைட்லேருந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் கண்டிப்பாக நான் என் சைட்லேருந்து